இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் நாம் டைட்டேனியம் உற்பத்தி அதனுடைய மிக சுருக்கமாக ஒரு 2 தொடக்கம் 3 நிமிடத்தில் இதில் சமரியை நாம் தியரியை பார்க்க போகிறோம். டீட்டெயிலான ஒரு வசனமாக ஒரு கேள்வி ரீதியான விளக்கங்களை அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். டைட்டேனியம் ஆக்சைடு என்பது தான் நம்ம இங்கே டைட்டேனியம் உற்பத்தின்னு சொல்கிறது TiO2. இது ரூத்தைல் இல்மனைட் ரெண்டுலேயும் காணப்படுது. ரூட்டைல் தான் TiO2 பிரதானமாக. ரூட்டைலிருந்து குளோரினேற்ற செயல்முறை மூலமாக எவ்வாறு இதனை இந்த தூய்மையான TiO2 உருவாக்குறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மூலப்பொருள் ரூத்தைல், கட்கரி, கார்பன், ஆக்சிஜன், குளோரின். இந்த 4 தான் பிரதானமான மூலப்பொருள். ஆரம்பத்தில் நாம் ரூத்தைல் எடுத்து கட்கரி எடுத்து Cl2ஓட நம்ம தாக்கமடைய போகிறோம். அதுக்கு முதல்ல 200 தொடக்கம் 300 பாகை C வெப்பமாக்கி அதில் இருக்கிற நீரை உலர செய்ய போகிறோம். இந்த வெப்பநிலையை கொடுக்கும்போது டைட்டேனியத்தின் ஒட்சியேற்ற எண் மாறாது. இந்த கார்பன் CO2ஆக ஒட்சியேற்றப்பட Cl2 மைனஸாக தாழ்த்தப்பட TiCl4 உருவாகும். இதன் போது பக்க விளைவாக COHCl உருவாகும். நாம TiCl4 உருகனையில் 134 பாய்சின்ற வகையில் இது ஆவியாக காணப்படும். ஆவியை எடுத்து வடித்து தூய TiCl4 பெறுவோம். அப்ப ஆவியாக காணப்படுகின்ற COHCl எல்லாம் மாசுக்களாக அகற்றப்பட்டு தூய TiO2 இருக்கிற மாசு அகற்றப்பட்ட TiCl4 வரும். அதை எடுத்து நாம அடுத்ததுல வழியில ஒட்சியேற்றி TiO2 Cl2 பெறுவோம். அந்த TiO2 மீண்டும் கார்பன் Cl2 தாக்கமிட்டு மீண்டும் TiCl4 உருவாக்கி மீண்டும் இந்த படிமுறையை செய்வதன் மூலமா இயலுமான அளவு தூய்மையான மாசு அற்ற TiO2 உருவாக்குவோம். இதன்போது பிரதான விளைவாக TiO2 வரும், பக்க விளைவாக Cl2 வரும். Cl2 இங்க மீண்டும் பயன்படுத்தப்படும். இன்னொரு பக்க விளைவாக CO2 பெறப்படும். பூகோள வெப்பமயமாதலுக்கு பங்களிப்பு செய்யும். இன்னொரு விதமாகவும் Cl2 இங்கு உருவாகும். எரிபொருளை தகன செஞ்சு சக்தியை பிறப்பிப்பதற்கு தகன செய்வதன் மூலமாகவும் CO2 உருவாகும். பாரிய அளவுல பூகோள வெப்பமயமாதலுக்கும் இது பங்களிப்பு செய்யும். ஸோ இந்த செயல்முறை மூலமாக TiO2 உற்பத்தி செய்யலாம். அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வினாக்களோட பாஸ் பேப்பர் வினாக்களோட இதற்குரிய போதிய விளக்கங்களை பார்க்கலாம்.